welcome the Rockstar DMC! ஸ்பீக்கர்ல போடு. பாத்தீங்களா, என் போன் எடுக்க கூட அவரால முடியல. இரு, என் போன்ல இருந்து நான் கால் பண்றேன். இந்தா பேசு. சொல்லுங்கக்கா. ஆதர பேசுறேன். நீயா? என்ன விஷயம்? ஏங்க, என் நம்பர்ல இருந்து கால் பண்ணா எடுக்கல, சுபாக்கா நம்பர்னது உடனே எடுக்கிறீங்க. இதெல்லாம் ஒரு கேள்வியா? எனக்கு நிறைய வேலை இருக்கு, டிஸ்டர்ப் பண்ணாம என்ன விஷயம்னு சொல்லு. ஏங்க, நான் ஒன்னும் உங்களை தொந்தரவு பண்றதுக்காக போன் பண்ணலங்க, அத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. ஆம்பளைக்கு 1000 வேலை இருக்கும், அத முதல்ல நீ புரிஞ்சுக்கோ. ஏங்க, நான் அப்படி என்ன? வேண்டாம், பேசு, கோபப்படாம. நீ முதல்ல கால் பண்ணப்ப நான் ஒரு வீட்டை தண்ணி கேன் போட்டுட்டு இருந்தேன், அதனால தான் அட்டன் பண்ண முடியல. திரும்ப உனக்கு கூப்பிடலான்னு பார்த்தப்பதான் சுப்பாக்கா நம்பர்ல இருந்து கால் வந்துச்சு. சரி, நீயும் அங்க ஆபீஸ்ல தான் இருக்கே நினைச்சு கால் அட்டன் பண்ண. இதெல்லாம் ஒண்ணும் தப்பு இல்லையே. சரிங்க, வேலையெல்லாம் முடிஞ்சுதா? எங்க முடிஞ்சது? இன்னும் 4 வீட்டுக்கு தண்ணி கேன் போடணும். சரிங்க, அதெல்லாம் முடிச்சிட்டு கால் பண்ணுங்க, நான் வரேன். 2 பேரும் சேர்ந்தே போலாம். 2 பேரும் போறதா? எங்க போறது? ஏங்க, ரோஹிணிக்கு திருமாங்கல்யம் வாங்கணும்னு நான் காலையிலேயே சொன்னேன்ல, அதுக்காக தாங்க போனோம். அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை, நான் ஆல்ரெடி வாங்கிட்டேன். என்னங்க சொல்றீங்க? நான் ஒண்ணும் சொல்லல, நீ பேசாம உன் வேலையை பாரு. ஏங்க, நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. திருமாங்கல்யம் வாங்கிட்டீங்களா? எப்படிங்க வாங்குனீங்க? அவ்வளவு பணத்துக்கு எங்க போனீங்க? அதெல்லாம் உனக்கு எதுக்கு? நான் வாங்கிட்டேன், அவ்வளவுதான், பேச்ச விடு. ஏங்க, என்னங்க இது? எனக்கு இப்ப வேலை இருக்கு, எதுவா இருந்தாலும் வீட்ல வந்து பேசிக்கலாம், சரியா? நான் வைக்கிறேன். பாத்தீங்களாக்கா, இப்படிதான் எல்லா விஷயத்தையும் இப்படிதான் பண்ணிட்டு இருக்காரு. என்ன ஒரு பொருட்டா கூட மதிக்கிறது இல்ல. சரி விடு ஆதிர, உன்னோட புருஷன் தான் மாங்கல்யம் வாங்கிட்டேன்னு சொல்றாருல, இனிமே நீ அதை பத்தி பேச வேண்டாம். எப்படிக்கா பேசாம இருக்க முடியும்? இந்த மாங்கல்யம் வாங்குறதுக்கு யார்கிட்டயாவது கடன் வாங்கிருப்பாருக்கா? ஏற்கனவே ரோஹிணி கல்யாணத்துக்காக எத்தனை கடன்! அதுவும் இல்லாம கடன் வாங்கிட்டே போனா என்னக்கா பண்ண முடியும்? மச்சான், நீ ரொம்ப வித்தியாசமான கேரக்டர் தான் மச்சான். உன்னை நினைச்சு ரொம்ப பெருமைப்படுறேன். அப்படியா சாமி? நான் உனக்கு ஃப்ரெண்டா கிடைச்சது நினைச்சு நீ ரொம்ப பெருமைப்படுறியா சாமி? ஆமா, இதை மட்டும் நல்லா ஆர்வமா கேளு. ஆனா உதவி வேணும்டா மச்சான் என்ன வர சொல்லிட்டு வாயை திறந்து என்ன உதவின்னு மட்டும் கேட்காம அப்படியே தயங்கிட்டே நில்லு. சரி, ஓகேடா மச்சான், உதவி பண்ண வந்த நானே உங்ககிட்ட கேக்குறேன். உனக்கு எவ்வளவு பணம் வேணும் சொல்லு. சாமி, எப்பட்றா அதெல்லாம்? என்னடா வழக்கம் போல நீ என்ன கூப்பிட்டு இப்படி வளைஞ்சு நெளிஞ்சு நின்னு கடைசியில பணம் வேணும் தானே கேப்ப? ஆமாண்டா சாமி, எனக்கு கொஞ்சம் பணம் வேணும். நிறையலாம் வேணாம் சாமி, கொஞ்சமா கொடுத்து ஹெல்ப் பண்ணா போதும். எனக்கும் உன்னை விட்டு அவர் ஆள் இல்ல சாமி, அதான் நான் உங்ககிட்ட கேக்குறேன். நீ தப்பா எதுவும் எடுத்துக்க மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும், அதனாலதான் நான் உங்ககிட்ட இவ்வளவு தைரியமா கேக்குறேன். அது மட்டும் இல்லாம நீ என் உயிர் நண்பன்ல, எனக்கு ஒண்ணு வேணும்னா ஓடோடி வந்து உதவி பண்ற உத்தமம் தானே. யார் என்ன கைவிட்டாலும் நீ என்ன கைவிடக்கூடாதுன்னு நினைக்கிற நடமாடும் தெய்வம் நீ. டேய், போதும்டா மச்சான், போதும். இப்போ உனக்கு எவ்வளவு பணம் வேணும் மட்டும் சொல்றா மச்சான். பணம் தானே, அது எவ்வளவு வேணும்னு கேக்குறேன். ஆனா எனக்கு அதுக்கு முன்னாடி சாதாரண ஒரு பொது அறிவு கேள்வி மச்சான், அதுக்கு மட்டும் நீ பதில் சொல்றியா? கேளு மச்சான், சொல்றேன். அது ரோஹிணிக்கு மாங்கல்யம் வாங்கணும் சாமி. பொதுவா ஒரு மாங்கல்யம் எத்தனை சவரன் வரும்? மாங்கல்யம் மட்டும்னா தாலி செயின் இல்லாம அது எப்படியும் ஒரு சவரன் வரும் மச்சான். ஓ, 1 சவரன் வருமா? அப்போ அத பணமா கால்குலேட் பண்ண எவ்வளவு வரும்? 1 கிராம் இப்ப 14-15,000 சொல்றாங்க. அப்போ 8 கிராமுக்கு 8 1 8 8 5 40ன்னு அது ஒரு 1,20,000 வருது. அப்புறம் இந்த செய்கூலி சேதாரம் கணக்கு போட்டா மொத்தம் ஒரு 1.5 லட்சம் தேவைப்படும்ல? ஆமா ஆமா சாமி, எனக்கு இப்போ 1.5 லட்சம் வேணும் சாமி. 1.5 லட்சமா? வச்சேன். ஓ, ரெடி கேஷா? எடு 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 எடு. டேய் சாமி, என்னடா பண்ற நீ?
அது ஒண்ணும் இல்ல மச்சான், என்கிட்ட 1.5 லட்சம் சில்லறை இருக்குதான்னு பாத்துட்டு இருக்க மச்சான். டேய் பின்ன என்னடா, உனக்கு இந்த 100, 1000 கடன் கேட்க தெரியாதா? ஏண்டா எப்ப பார்த்தாலும் லட்சக்கணக்கில் கடன் கேட்பியா?